6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு ராகி கஞ்சி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ராகியை வந்து 4லேருந்து 5 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். ஸோ அரைக்கும்போது அதுலேருந்து பால் வரும். ராகி பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்கின் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் பேபிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து பால் வரும். அதை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த கசடு எல்லாமே நின்றுடும். இதை இன்னொரு தடவை தண்ணி மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நான் செகண்ட் டைமே இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இந்த பால் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். பேபிக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வேறு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே வந்து பேபிக்கு வந்து ஹெல்தி. ஸோ நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் வந்து ஒரு 12 to 1 அந்த டைம்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து நல்லா குக்காக இருக்கணும். இல்லைனா வந்து பேபிக்கு வந்து ஏதாச்சும் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ராகி கஞ்சி ரெடி. தேங்க்யூ.